லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நெஸ்டட் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டோ இல்லை ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட்டோ இருந்தால் அதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி அந்த கோடை வந்து பண்ணி பார்த்துடலாம். நான் வழக்கம் போல HTML இதெல்லாம் வந்து போட போகிறது கிடையாது. ஏன்னா அந்த கோட் நீங்கள் அடிக்கடி இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு 4-5 வீடியோ. ஸோ உங்களுக்கு பழகி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் டேரெக்டாக நான் கோடுக்குள்ளே போயிருந்தேன். ஆர்டர் லிஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளே வந்து வழக்கம் போல தான் எல்லை ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து வழக்கம் போல் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஸ்டெப் 2 வந்துட்டு ஓப்பனில் வச்சுக்கிறோம். ஓப்பனில் வச்சுக்கிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டு, அது என்னன்னா சப்ஸ்டெப். சப்ஸ்டெப் அப்படிங்கும்போது இங்கே வந்து 1 இருக்கா, இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 அப்படி வரும். அதுக்கடுத்தது எல்ஏ சப்ஸ்டெப் அடுத்தது வந்து 2ல் 2, ஏன்னா இது வந்து 2வது இதில் 2, அதனால அப்படி. இங்கே எப்படி நம்ம ஓப்பனாக விட்டுட்டு அடுத்து யூஎலுக்கு வந்தோமோ அதே மாதிரி இதை வந்து ஓப்பனாக விட்டு அடுத்தது போட ஆரம்பிப்போம். மறுபடியும் யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் மறுபடியும் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து சப்ஸ்டெப். இதுக்கு இது சப்ஸ்டெப்பு, அதோட இதை அடுத்த ஸ்டெப்பாக வர்றதுனால சப்ஸ்டெப். ஓகேவா? இப்போ வந்து இதை எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இதை 1ன்னு போட்டாச்சு, 2ன்னு போட்டிருக்கோம். இதை வந்து 2.1ன்னு போட்டிருக்கோம், 2.2ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா 2வது இதில் வந்து 2வது இதில் வந்து 1வது அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது இதில் 1 இப்படி போடுவோம். அதே மாதிரி சப்ஸ்டெப். உங்களுக்கு அவுட்புட் காட்டும் போது உங்களுக்கு புரியும், அது என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ளோஸ் பண்ணுறோன்னா இது வரைக்கும் இதோட இது இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லை வந்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் தனியாக போயிடும். இதை வந்து இது வரைக்கும் வந்து எல்லாம் ஒரே செட்டு, இந்த செட்டுகளுக்கு அடியில் தான் வந்துட்டு இந்த இது ஃபுல்லாமே வருது அப்படின்றது தான் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே முடிக்கிறோம். இல்லைன்னா நம்ம நினச்சா இங்கே முடிக்கலாம் இல்லையா, ஏன் இங்கே முடிக்காமல் இருந்தோம், இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த முதல் செட்டுக்கும் இந்த 2க்கும் அது வந்து சம்மந்தமே கிடையாது. அதனால் இது வந்து சப்ஸ்டெப்பாக இருக்காது, இது தனி ஸ்டெப்பாக இருக்கும், இது தனி ஸ்டெப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அங்கே விட்டு இங்கே வந்து முடிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு செகண்ட் சப்ஸ்டெப்போட இது கண்டினியூஷன் வந்து என்ன இருக்குது, இன்னும் இது முடியல, அதனால தான் வந்து அப்படியே விட்டுருக்காங்க. சப்ஸ்டெப் 2.3 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் விட்டதுனால அது வந்து இங்கே வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. இதோட சப்ஸ்டெப் இது, அதனால் இது சம்மந்தம் கிடையாது. அந்த கடைசி எங்கே முடியுதோ அதோட தான் இந்த இது முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்.
எல்லையை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை முடிச்சேன்னா இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு முடிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தமே தவிர்த்து மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதோட லிஸ்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதோட அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா இதோட அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ வந்து இதோட ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. கடைசியாக மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குன்னு மிச்சம் இருக்கிறது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. அப்போ வந்து கடைசியாக இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஸ்டெப் 3 வந்து என்னென்னா ஓப்பன் பண்ணி LI ஸ்டெப் 3. இதெல்லாம் நம்ம கொடுக்குறது தான். கடைசியில் 3 ஸ்டெப் தான் நான் வந்து போடணும்னு நினச்சேன். அந்த 3 ஸ்டெப்பு வந்துட்டு இங்கே வந்துடுச்சு. ஸ்டெப் 3 இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். LI க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து ஆர்டர் லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கோடை வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஓப்பனில் விட்டுறோம். செகண்டு லிஸ்ட்டை வந்து ஓப்பனில் விட்டுட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி அதில் வந்து சப்ஸ்டெப்பாக வந்து அதுக்கு 2 ஸ்டெப்பு கொடுக்குறோம். அந்த சப்ஸ்டெப்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை விட்டுறோம். அதை வந்து ஓப்பனில் விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டெப்பு 2 சப்ஸ்டெப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து 2 இது கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணி இதோட வேலையை இங்கே முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதோட இது வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். இதோட வந்து இன்னும் இருக்குல்ல, இதோட கண்டினியூஷன் வந்து இன்னும் இங்கே வரைக்கும் போகுது. என்ன இருக்கு பாருங்க, சப்ஸ்டெப் 2.3 இங்கே இருக்கா, சப்ஸ்டெப் 2.2. அப்போது சப்ஸ்டெப் 2.3 வந்துட்டு இது இருக்கலாம் அடுத்து தான் வரும். ஏன்னா இதெல்லாம் சப்ஸ்டெப் இல்லை, இது வந்து சப்ஸ்டெப், இது வந்து சப்ஸ்டெப். அதனால இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வரும். அப்போது இதுக்கு அடுத்தது வந்து இந்த நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் இது வந்து க்ளோஸ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணிடணும்.